2/11/2029 இந்த தேதிகள் 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களை குறிக்கும். 2வது எண் சந்திரனின் ஆதிக்கமாகும். பராசக்தியின் அம்சம் என்று சொல்லலாம். சந்திரன் பகல் வருமா இரவு வருமா? இரவுதானே வரும். சந்திரனை இரவில் பார்க்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கும். இவர்களை பார்க்கும் பொழுதும் அனைவருக்கும் ஆனந்தமாக இவர்கள் தெரிவார்கள். இவர்களை எல்லாரும் ரசிக்கணும், இவர்கள் அனைவரும் ரசிக்கணும் என எதிர்பார்ப்பார்கள். குறிப்பாக இவர்களுக்கு அம்மன் வழிபாடு மேல் மிகவும் ஆர்வம் அதிகம். சந்திரனாலே தாய்தான். அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவர்கள் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் கூட அவங்க அம்மாவை விட்டு தரவே மாட்டார்கள். அம்மாதான் உலகம், அம்மாதான் எல்லாமே என தெளிவாக இருப்பார்கள். 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அவங்க சக்திக்கு தகுந்தாற்போல் வீடோ இடமோ அமைய வாய்ப்புகள் அதிகம். சந்திரன் என்றாலே 15 நாள் தேய்வார், பிறகு 15 நாள் வளர்வார். அதுபோல் இவர்கள் நிலையாக இருக்க மாட்டார்கள். சந்திரன் என்றாலே 15 நாள் தேய்வார், 15 நாள் நல்லா இருப்பார். இவர்களுடைய வருமானமும் நிலையாக இருக்காது. சந்திரனாலே வளர்ப்பிறை தேய்பிறை, அதுபோல்தான் இவர்களுடைய வாழ்வில் ஒரு காலம் நன்றாக இருப்பார்கள், ஒரு காலம் டவுனாக இருப்பார்கள். இப்படித்தான் இவர்களுக்கு வாழ்க்கை அமையும். 2ஆம் எண்ணில் சந்திரன் உச்சம். இவர்களுடைய வீட்டில் டீச்சர், இராணுவம், போலீஸ், நர்சிங் இந்த துறைகளில் இருப்பவர் வீட்டில் இருப்பார்கள், இல்லது நண்பர்களாவது இருப்பார்கள், அல்லது பக்கத்து வீட்டார்கள் கூட இருப்பார்கள். இவர்களுக்கு வாகனம் ரொம்ப பிடிக்கும். வாகனத்தின் மீது பிரியமாக இருப்பார்கள். சந்திரன் பயணம் செய்வதில் ஆர்வம் அதிகம். அதுபோல்தான் இவர்களும் வெளியில் சுற்றுவதில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். வெளியில் சுற்றினால் இவர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். சாப்பாட்டு பிரியர் என்று கூட சொல்லலாம். உணவு செரிமான பிரச்சனை இருந்தாலும் கூட சாப்பாடு என்றால் போதும், இவர்கள் உலகத்தையே மறந்து விடுவார்கள். இவர்கள் சற்று உயரமாகவும் இருக்க மாட்டார்கள், சற்று குறைவாகவும் இருக்க மாட்டார்கள். நடுத்தர உயரவை கொண்டிருப்பார்கள். கழிவுகள் வெளியேறாமல் இருப்பார்கள். அம்மன் வழிபாடு மிகவும் இவர்களுக்கு நல்லது. புகழ்பெற்ற அம்மன் கோயில்கள் இவர்கள் வீட்டை சுற்றி அருகிலே இருக்கும். இவர்கள் வம்சாவளியில் நதிகள் பெயர் வைத்தவர்கள் இருப்பார்கள். காமாட்சி, மீனாட்சி, காவேரி, யமுனா, சரஸ்வதி என்ற பெயர் அதிகமாக இவர்கள் உறவுகளில் இருப்பார்கள். பணம் சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும் என நினைக்க மாட்டார்கள். வர்ற காசை செலவு பண்ணுவார்கள். பொருளாதாரம் சேர்த்து வைக்கணும் என்ற எண்ணம் குறைவாகத்தான் இருக்கும். பால் பொருட்கள் மீது அதிக நாட்டம் கொண்டவர்கள். பால்கோவா, ஸ்வீட், பாலால் செய்த பொருட்கள் அனைத்தையும் இவர்கள் விரும்புவார்கள். தயிர் என்று சொன்னால் போதும், இவர்களுக்கு உணவுகளில் அவ்வளவு பிரியம். இவர்களை யாராச்சும் ஏமாற்றி விட்டால் இவர்களால் தாங்க முடியாது. அதை நினைத்து மிகவும் கவலைப்படுவார்கள். வேலை முடிந்தவுடன் கண்டுக்க மாட்டார்கள். யாரிடமும் உதவி கேட்பார், வேலை முடிந்தவுடன் கண்டு கொள்ள மாட்டார்கள். சந்திரன் என்பது தாய் மனசு கொண்டவர்கள். ஒரு சின்ன உதவி கேட்டால் நிறைய செய்வாங்க. அன்னதான பிரியர் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இவர்கள் வீட்டிற்கு வருபவர்களை சாப்பிட விட்டு மகிழ்வித்து தான் அனுப்புவார்கள். இவர்கள் யோகா, தியானம், உடற்பயிற்சி இவர்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இவர்களுக்கு கண்டிப்பாக வாடகை வருமானம் உண்டு. இடம் வில்லங்க பிரச்சனைகளை முதலில் சந்திப்பார்கள். உடம்பு சிறிது தடித்து காணப்படுவார்கள். உடம்பு பெருத்தால் அதை குறைப்பது மிகவும் கடிது. வாயை கட்டுப்படுத்த இவர்களால் முடியவே முடியாது. எதையாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். 2ஆம் இடம் உணவு என்பதில் சாப்பாடு, அவுட்டிங் விருப்பம் உள்ளவர்கள். அடிக்கடி நண்பரை மாற்றுவார்கள். ஞாபக மறதி இவர்களிடம் அதிகம். யாரிடமும் உறுதி கொடுப்பார்கள். 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் திருப்பதி போனால் அதிக திருப்பம் அவர்கள் வாழ்வில் உண்டு. பச்சரிசி தானம், அம்மன் வழிபாடு. பிரசித்தி பெற்ற அம்மன் கோயிலுக்கு இவர்கள் சென்று வந்தால் இவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சியை காணலாம். அம்மன் கோயில் என்றால் கோணியம்மன் கோயில், மதுரை மீனாட்சி, சமயபுரம், பண்ணாரி அம்மன் இந்த கோயில்களுக்கு இவர்கள் சென்று வந்தால் இவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் அடையலாம். 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதால் நீர் எப்படி நிலை இல்லாமல் ஓடுகிறதோ அதுபோல சற்று சலனம் நெஞ்சம் கொண்டவர்களாக காணப்படுவார்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். அவசரக்காரர்கள் அல்ல. எந்த ஒரு காரியத்தையும் தீர ஆலோசித்து செயல்படுவார்கள். இதனால் எவ்வளவு எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் துணிந்து நின்று போராடி வெற்றி அடைவார்கள். சுயநலம் இல்லாமல் எதையும் தியாகம் செய்ய துணிவதால் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும்.
இவர்களுக்கு அபார ஞாபக சக்தி உண்டு. எப்போதும் சற்று குழப்பவாதியாகவே இருப்பார்கள். இரக்க குணம் உடையவர்கள், ஆதலால் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள். எதையும் முன்கூட்டி அறியும் நுண்ணறிவும் கற்பனை சக்தியும் அதிகம் இவர்களுக்கு உண்டு. வேடிக்கையாக பேசக்கூடியவர்கள், பல விஷயங்களை தெரிந்தும் வைத்திருப்பார்கள். சாந்தம், சகிப்புத்தன்மை, மேலோரிடத்தில் மரியாதை, கடவுள் பக்தி அதிகம் இருக்கும். பழைய ஞாபகங்களை அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வந்து சிறு விஷயங்களுக்காக அதிக கவலைப்படுவார்கள். தம்முடைய கருத்துக்களை நேரடியாக வெளியிடாமல் மறைமுகமாக வெளியிடுவார்கள். அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவராக இருந்தாலும் சற்று பயந்த சுபாவம் இவர்களுக்கு உண்டு. கடுமையான பணிகளையும் சுலபமாக செய்து முடிக்கும் திறன் கொண்டவர்கள். தன் முயற்சியில் தோல்வி அடைந்தாலும் கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் விடாமுயற்சியுடன் செயல்படுவார்கள். தூக்கத்திலும் சுய உணர்வு பெற்றவர்கள். கொடுத்த வாக்கை தவறாமல் நிறைவேற்றுவார்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற தவறியவர்கள் இவர்களிடமிருந்து தப்பிக்கவே முடியாது. எதிலும் தற்காப்புடன் செயல்படும் இவர்கள் வீண் வம்புக்கு செல்ல மாட்டார்கள். பழைய பொருட்களை சேகரித்து வைப்பதில் அதிக ஆர்வம் உடையவர்கள். பேச்சை கூட அளந்துதான் பேசுவார்கள். பல சமயம் துணிச்சலான காரியங்களை செய்தாலும் சில சமயங்களில் கோழையாக மாறிவிடுவார்கள். இது போன்ற பய உணர்ச்சிகளையும் மென்மையான சுபாவங்களையும் மாற்றிக்கொள்ள வலிமை வாய்ந்த நேரெண்ணில் பெயர் வைப்பது மிகவும் அவசியம். இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை. 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் அதிக கற்பனை திறன் உள்ளவர்கள். குடும்பத்தின் மீது அதிக அக்கறை உள்ளவர்கள். குடும்பத்தை பொறுப்போடு நடத்தி செல்வார்கள். சில நேரங்களில் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கோபம் கொண்டு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவதால் நெருக்கமானவர்களிடம் விரோதத்தை சம்பாதித்து விடுகிறார்கள். வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழவும் நிறைய செலவு செய்வார்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அமைதி குறைவுக்கு முக்கிய காரணம் 2ஆம் எண்ணில் பிறந்தவராகத்தான் இருக்க முடியும். தான் என்ற அகங்காரமும் பிடிவாத குணமும் இவர்களுக்கு அதிகம் இருப்பதால் எல்லா நேரமும் எல்லோரிடமும் இவர்களால் ஒத்துப்போக முடியாது. வீண் பிடிவாதத்தை விடுத்து அனைவரையும் அனுசரித்து நடந்தால் மட்டுமே குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். சந்திரனின் ஆதிக்கத்திற்கு உரியவர்கள் என்பதால் மற்றவர்களை வசீகரப்படுத்தக்கூடிய அழகான உடல் அமைப்பை பெற்றிருப்பார்கள். நடுத்தரமான உயரம், சிறிய கழுத்து, கூர்மையான மூக்கு, குவிந்த உதடுகள், அழகான கண்கள் மற்றும் புருவங்களை அமைய பெற்றவராக இருப்பார்கள். மெலிந்த குரலில் பேசுவார்கள். சந்திரனின் நீர்க்காரகன் என்பதால் இவர்கள் குளிர்ந்த பானங்கள், ஐஸ்கிரீம் போன்றவற்றை விரும்பி சாப்பிடுவார்கள். இதனால் இவர்கள் அடிக்கடி சளி, சுரம், தலையில் நீர் கோர்த்து கொள்ளுதல், தொண்டை வலி, தலைவலி போன்றவற்றால் அவதிப்படுவார்கள். சாதாரணமாக இவர்களுக்கு ஜீரண உறுப்புகளும் சிறுநீரக கோளாறு பண்ணிவிடும். 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் முடிந்தவரை மதுவை தொடவே கூடாது. மது பழக்கத்திற்கு ஆளானால் இவர்களை மீட்கவே முடியாமல் போகும். உயிரை கூட குடித்துவிடும். எனவே கட்டுப்பாடுடன் நடந்து கொள்வது நல்லது. பொருளாதாரம். 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பணத்தை எந்த விதத்திலாவது சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். வருமானம் குறைவாக இருந்தாலும் ஆடம்பரமாக செலவு செய்வதில் இவர்கள் வல்லவர்கள். சேமிப்பு குறைவாகத்தான் இருக்கும். பிறருக்கு கொடுக்க வேண்டிய கடன்களை இவர்கள் தவறாமல் கொடுத்தாலும் இவருக்கு வரவேண்டிய பணத்தொகை வசூலிப்பதில் மிகுந்த சிரமம் உண்டாகும். பண விஷயத்தில் நெருங்கி பழகுபவரிடம் அடிக்கடி மனஸ்தாபங்கள் உண்டாகும். எப்பொழுதும் கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் செயல்படுவது மிகவும் நல்லது. தொழில். 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் என்பதால் அதிக கற்பனை திறன் இருக்கும். இவர்கள் கதை, வசனம், பாடல்கள் போன்றவற்றை எழுதலாம். சந்திரன் ஜலராசி என்பதால் பால் வியாபாரம், குளிர்பான விற்பனை, ஐஸ் தொழிற்சாலை, தூய நீர் தயாரித்தல் போன்றவை இவர்களுக்கு பொருத்தமான தொழிலாக அமையும். நல்ல வருவாயும் உண்டு. வெளியூர், வெளிநாடுகளுக்கு கடல் கடந்து சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இவர்களுக்கு உண்டு. சிலருக்கு அரசாங்க உத்தியோகங்களும் கிடைக்கப்பெறும். அப்படி நெருங்கி பழகிவிட்டால் அவ்வளவு எளிதில் பிரிய மாட்டார்கள். நண்பர்களுக்கு எதையும் செய்வார்கள். இவர்கள் 1, 5 பிறந்தவர்கள் நண்பர்களாகவும் 4, 7 போன்ற எண்களில் பிறந்தவர்களிடம் ஒத்துப்போக முடியாதவர்களாகவும் இருப்பார்கள். அதிக இரக்க மனம் கொண்டவர்கள். ஆதலால் நண்பர்களால் சில நேரங்களில் ஏமாற்றப்படுவர். சந்திரனுக்குரிய திசை வடக்கு திசையாகும். 2ஆம் எண் உள்ளவர்கள் வடக்கு நோக்கி பிரயாணம் செய்து எந்த பணிகளை துவக்கினாலும் நல்ல லாபத்தையும் வெற்றிகளையும் பெறுவார்கள். சந்திரனுக்கு உரிய நாள் திங்கட்கிழமையாக இருப்பதால் அந்நாட்களில் துர்கா பூஜை செய்வது மிகவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.